தமிழ்நாட்டின் கல்வி முறையை குறை கூறுவதை எந்த நாளும் ஏற்க முடியாது. ஆளுநர் RN ரவியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. யார் யாரோ நம்மை பார்த்து சொல்லும் கருத்துக்களை நாம் அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கருத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆளுநர் மாநில கல்விக் கொள்கை பற்றி பேசுவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். தமிழகத்தில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாக உள்ளதாக ஆளுநர் RN ரவி பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பல ஆயிரம் கோடியில் போதைப் பொருள் வணிகம் நடைபெறுவதாகவும் விமர்சனம். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவும், அபராத தொகையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் கடிதம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரும் விடுதலை. 3 பேருக்கு தலா ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கருணை அடிப்படையில் அபராதம் மட்டும் விதிப்பு. $2000 கோடி முதலீட்டில் ட்ரில்லியன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அமெரிக்காவின் சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. மருத்துவ காலி பணியிடங்களை நிரப்பாத திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். காலி பணியிடங்கள் குறித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் கருத்தை சுட்டிக்காட்டி விமர்சனம். இந்தியாவில் ஏற்பட்டிருக்கும் டிஜிட்டல் புரட்சியை கண்டு உலக நாடுகளே வியக்கின்றன. AI தொழில்நுட்ப வளர்ச்சியை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. அமைச்சர்களின் பிள்ளைகள் CBSE பள்ளியில் இந்தி படிக்கும் போது அரசு பள்ளி மாணவர்கள் இந்தி கற்பிக்க எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன்? சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி படிக்கலாம், ஆனால் இந்தி படிக்க கூடாதா என்றும் H. ராஜா காட்டமாக கேள்வி. தமிழக வெற்றி கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கமல்ல. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ஏவா வேலு விளக்கம். விஜயின் கோட் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. திரைப்படம் தெறிக்க விடுவதாக உற்சாகம். திரையரங்கில் குத்தாட்டம் போட்டு ஆடிப்பாடி விஜய் ரசிகர்கள் உற்சாகம். வருங்கால முதலமைச்சர் விஜய் என முழக்கம் எழுப்பி ஆரவாரம். கோட் திரைப்படம் வெளியான ஆனந்தத்தில் பொது இடத்தில் அடாவடி செய்த விஜய் ரசிகர்கள் ஓடும் வாகனத்தின் கதவுகளை திறந்து சட்டையின்றி உட்கார்ந்தும் மேற்கூரையில் அமர்ந்தும் அலப்பறை.
சனாதனம் என்றால் என்னவென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமாருக்கு தெரியுமா? எங்களிடம்தான் சனாதனம் பார்த்தார்கள் என்றார். இப்போது விஜயிடமும் சனாதனம் பார்ப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி. நடிகர் விஜயின் கோட் திரைப்படம் எந்த வகை சனாதனத்தை பிரதிபலிக்கிறது என்பதை எம்பி ரவிக்குமார் விளக்க வேண்டும். வீண் விளம்பரத்திற்காக ஏதாவது பேசக்கூடாது என முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் ஆவேசம். முகூர்த்த நாளான வெள்ளிக்கிழமை பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன் வழங்க பத்திரப்பதிவுத்துறை ஏற்பாடு. ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 150 டோக்கன்களும், 2 சார் பதிவாளர் இருக்கும் அலுவலகங்களுக்கு 300 டோக்கன்களும் வழங்கப்படும். வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிஷா கடற்கரை பகுதிகளில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 தினங்களில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரையில் ஒரே நாளில் 79 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி. அதிகரிக்கும் டெங்கு பரவலால் மக்கள் அச்சம். கரூரில் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகருக்கு 2 நாள் சிபிசிஐடி காவல். 5 நாள் காவலில் விசாரிக்க அனுமதி கேட்ட நிலையில் 2 நாட்கள் விசாரிக்க கரூர் நீதிமன்றம் அனுமதி. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் 55 கோடி ரூபாய் சொத்துகள் பறிமுதல். சொகுசு பங்களா, உயர் ரக சொகுசு கார்கள் என அசையும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்தது அமலாக்கத்துறை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்த வாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல். கைதானவர்களின் சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் காவல் ஆணையர் அருண் தகவல். ரூட்டு தள விவகாரத்தில் மாணவர்களை கண்டறிய தனிப்படை அமைக்கப்பட உள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல். மாணவர்களின் வீட்டிற்கே சென்று பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் காவல்துறை அறிவுரை வழங்க உள்ளதாகவும் தகவல். கொடநாடு வழக்கில் தொடர்புடைய 12 பேரின் வங்கி பரிவர்த்தனை விவரங்களை கேட்டு வங்கிகளுக்கு சிபிசிஐடி நோட்டீஸ். 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் தற்போது வரை நடைபெற்றுள்ள பரிவர்த்தனை விவரங்களை வழங்க கோரிக்கை. ராணிப்பேட்டை அருகே தாய் மாமனை திருமணம் செய்ய சிறுமியை வற்புறுத்திய பெற்றோர். நாளை திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ரயில் முன் பாய்ந்து சிறுமி தற்கொலை. மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரியை நியமிக்க பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட கல்வி அதிகாரி தாக்கல் செய்த அறிக்கையில் தகவல். சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் 2014ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சத்திய ஞான சபைக்கு சொந்தமான 34 ஏக்கர் நிலம் யார் பெயரில் உள்ளது? விரிவான அறிக்கையை வரும் 12ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய கடலூர் ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்வதற்காக நேற்று ஒரே நாளில் அரசு பேருந்துகளில் 35,140 பேர் ஆன்லைன் மூலம் முன்பதிவு. கடந்த 2018ஆம் ஆண்டில் அதிகபட்சமாக 32,910 பேர் முன்பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது அதைவிட அதிக பயணிகள் புக்கிங்.
கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வு அமைத்தது கேரள உயர்நீதிமன்றம். நீதிபதிகள் ஏ.கே. ஜெயசங்கரன், நம்பியார், சி.எஸ். சுதா ஆகியோர் அடங்கிய அமர்வு அறிவிப்பு. கேரளா ஹேமா கமிட்டி அறிக்கை எதிரொலி. கன்னட திரைத்துறை சார்ந்த புகார்களை விசாரிக்க குழு அமைக்க முதலமைச்சர் சித்தராமையாவிடம் கோரிக்கை. சிங்கப்பூரில் அமைகிறது திருவள்ளுவர் கலாச்சார மையம். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கிடம் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. சிபிஐ கைதில் ஜாமீன் கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நிறைவு. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வேலூர் மற்றும் மதுரையைச் சேர்ந்த ஆசிரியர்கள், சேலம், சென்னையைச் சேர்ந்த பேராசிரியர்கள் விருதை பெற்றனர். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கமெண்ட் செய்யும் புதிய அம்சத்தை அறிமுகம் செய்த மெட்டா. ஸ்டோரிக்கு ரிப்ளை செய்யும் ஆப்ஷன் மட்டுமே இருந்த நிலையில் பயனர்கள் இடையிலான தொடர்பை அதிகரிப்பதற்காக புது அப்டேட்.